வணக்கம் பசங்களா. ஒன் பீஸ் எபிசோடு 1109 தரமாக இருந்ததுங்க பார்க்கறதுக்கே. அது தரமாக இருந்ததுக்கு காரணம் வந்து ஒரு 2 காரணம் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் என்னதுன்னா, நம்ம ஷாங்க்ஸ் அண்ணன் தான். அண்ணனை ரொம்ப நாள் கழிச்சு இந்த எபிசோடில் காட்டியிருந்தாங்க. பார்க்கறதுக்கே சீனாக இருந்துச்சு. அது கூடவே அண்ணன் இருந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா, அதை நினச்சி பார்க்குறப்ப இன்னும் சீனாக இருந்துச்சு. ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம அண்ணன் வந்து எல்பாஃபில் இருக்கிறாரு. எல்பாஃபை சுற்றி ஒரு சில ஷார்ட்ஸ் காட்டினாங்கன்னு சொல்லிட்டு வச்சிங்களேன். அது எல்பாஃப் வந்து பார்க்கறதே அது சூப்பராக இருந்துச்சு. எப்படா எல்பாஃப் ஆர்க்க வந்து ஆரம்பிப்பீங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நமக்கு யோசிக்க தோணுது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அழகாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு எல்பாஃப். அடுத்து ரெண்டாவது விஷயம் வந்து என்னதுன்னா, நம்ம லூஃபி, ஜோரோ, லுச்சி, அப்புறம் கக்கு இவங்க எல்லாருமே சேர்ந்து செராஃபிம்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போடுறாங்க. அந்த சண்டை வந்து ஒரு மாசாக இருந்துச்சுங்க. அது என்ன சொல்கிறேன்னு எனக்கு சொல்லிட்டு தெரியல. சண்டை வந்து ஒரு மாதிரி சீனா டக்கு டக்குன்னு சொல்லிட்டு சூப்பராக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா இந்த எபிசோடு வந்து தரமாக இருந்துச்சுங்க. வெறும் இப்போ நான் சொன்ன விஷயம் மட்டும் இந்த எபிசோடில் நடக்கலை. இது இல்லாமலும் நிறைய விஷயம் வந்து நடந்தது. ஸோ அது எல்லாத்த பற்றி வந்து இந்த வீடியோவில் போயிட்டு நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவில் போகிற முன்னாடி வீடியோக்கு வந்து ஒரு லைக்கை போட்டுருங்க. நம்ம சேனலுக்கு யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு மணியை வச்சுருங்க. அப்போ தான் இனிமேல் நான் போகிற வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு டான நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க ரிவ்யூ பண்ணலாம். இந்த எபிசோடோட ரிவ்யூ ஸ்டார்ட் பண்ணது முன்னாடி போன எபிசோட ரிவ்யூ நீங்கள் யாராவது பார்க்கலாம் போய் பார்த்துட்டு வந்துருங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதே மாதிரி இந்த அனிம் ரிவ்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா சில நான் வந்து ஆல்ரெடி போட்டுக்கிறேன் எபிசோட் ரிவ்யூ. அது வந்து பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட்டில் நான் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ யாராவது அதை வந்து பார்க்கலாம், அதையும் போய் செக் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம வந்து எபிசோட் ஸ்டார்ட் பண்ணுவோமா? இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கே நம்ம லூஃபியும் ஜோரோவும் செராஃபிம்ஸ் கூட வந்து சண்டை போடுறது தான் காட்டுறாங்க. நம்ம லூஃபி ஜோரோ கிட்ட அவன் பவர் எங்கேயா பார்த்துக்கிறேன்ற மாதிரி கேட்குறான். அதுக்கு ஜோரோ வந்து நான் வந்து பார்த்துக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து சொல்கிறான். ஸோ அவங்க பேசுகிற டைமில் நம்ம குட்டி மியாக்கு வந்து என்ன பண்ணுறான்னா அவன் அட்டாக் பண்ணுறது வரான். எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கையை வந்து கத்தியாகிறான். அதாவது கைன்றதை விட விரலை வந்து பார்த்தீங்கன்னா கத்தியாகிட்டு அவங்களை அட்டாக் பண்ணுறதுக்கு வரான். ஸோ அவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒருத்தன் வந்து லுச்சியை தூக்கிறான், ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா கக்கு தூக்கின்னு அந்த அட்டாக்லேயும் தப்பிக்கிறது முயற்சி பண்ணினே இருக்கிறாங்க. தப்பிச்சுன்னு இருக்கிறாங்க. ஸோ அந்த சண்டைலாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறதே சீனாக இருந்துச்சு. சண்டைன்னு சொல்ல முடியாது, நம்ம குட்டி மியாக அட்டாக் பண்ணுறப்ப இவங்க தப்பிக்கிறாங்க பார்த்தீங்களா, அதை பார்க்கறதுக்கே சீனாக இருந்துச்சு. அனிமேஷன் வந்து பக்காவாக பண்ணியிருந்தாங்க. அப்போ நம்ம ஷாக்கா லுச்சி கிட்ட வந்துட்டு உங்களோட உண்மையான மிஷன் என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அது லுச்சி வந்து என்ன சொல்கிறான்னா 7 வெகாபங்கையும் மொத்தமாக எலிமினேட் பண்ணுறது எங்களோட மிஷன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அதுக்கடுத்து ஷாக்கா என்ன சொல்கிறாருன்னா, ஸ்டூசி வந்து இப்போ உங்களை பிட்ரே பண்ணிட்டா அவளை என்ன பண்ணுவீங்கன்ற மாதிரி அவர் கேட்குறாரு. அது லுச்சி வந்து என்ன சொல்கிறான்னா அவளையும் நாங்கள் சும்மா விட மாட்டோன்ற மாதிரி அவன் வந்து சொல்கிறான். ஸோ இதுக்கு அடுத்து இவங்க பேசுங்கிறப்பயே திடீர்னு ஒரு பொண்ணு கத்துற சத்தம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குது. அது யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நாமி தான் கத்துறா. அந்த சத்தத்தை கேட்டு லூஃபி வந்து நாமின்னு சொல்லிட்டு கத்துறான். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த சத்தம் எல்லா இடத்துலையுமே கேட்டு இருக்குது. நம்ம சாஞ்சி, ஜிம்பி, அப்புறம் ஸ்டூசிக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அது கேட்குது. அப்போ நம்ம சாஞ்சி அந்த சத்தத்தை கேட்டு இது சாதாரண குரல் இல்லை, நாமிசனோட குரல், தோ வந்துட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சாஞ்சி வந்து சிம் பண்ணினே வந்து அவகிட்ட போகிறான். இப்போ சீன் வந்து பார்த்தீங்கன்னா நாமி கிட்ட போகுது. அவ எது கத்துறான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குட்டி ஜிம்மி வந்து அவங்களை அட்டாக் பண்ணுறதாக வந்திருக்கிறான். அப்போ நாமியும் ப்ரூக்கும் எடிசன் கிட்ட என்ன பண்ணுறது, அவன் வந்து உங்களோட ஆர்டர் ஃபாலோ பண்ணுவோம் தானே, ஏன் இப்போ பண்ண மாட்டான், நம்ம என்ன பண்ணோம் இப்போன்ற மாதிரி அவங்க வந்து கேட்டுக்கிறாங்க. எடிசன் வந்து பார்த்தீங்கன்னா இருங்க எனக்கு யோசிக்கிறது டைம் கொடுங்க, இந்த மாதிரி எதுவும் நடந்தது கிடையாது. இப்போ சப்போஸ் செராஃபிம்ஸ் வந்து எங்களோட ஆர்டர் ஃபாலோ பண்ணலாம், நான் என்ன பண்ண சொல்கிறேன், என்ன யோசிக்கணுன்ற மாதிரி அவன் சொல்கிறான். சரி யோசிச்சு சீக்கிரமாக சொல்லுன்ற மாதிரி அவன் சொல்கிறாங்க. எடிசன் வந்து பார்த்தீங்கன்னா யோசிக்கிறான். யோசிச்சுட்டு இந்த மாதிரி நடக்கவே நடக்காதே, ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி நடக்கும் கூடாது, இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியலேன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து கத்துறான். கத்திட்டு நான் கண்டுபிடிச்சிட்டேன், செராஃபிம்ஸ் வந்து இந்த மாதிரி நம்மளை அட்டாக் பண்ணிச்சுன்னா நம்ம ஒரே விஷயம் மட்டும் தான் பண்ணணும், அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஓடணுன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம எடிசன் வந்து ஓடுறான். உடனே நம்ம ப்ரூக்கும் நாமி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கூட வந்து ஓடுறாங்க. இப்போ சீன் வந்து லூஃபி கிட்டையும் ஜோரோ கிட்டையும் போகுது. அப்போ ஜோரோ வந்து என்ன சொல்றான்னா, நம்ம முன்னாடி 2 செராஃபிம்ஸ் வந்து இருக்குது, இது இல்லாமல் லேபில் இன்னும் 2 செராஃபிம்ஸ் வந்து இருக்குது, அப்போ நான் 4 செராஃபிம்ஸுமே லேப் வந்து அழிச்சுனுக்குதுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு ஜோரோ வந்து சொல்றான். ஸோ அவன் பேசினுக்கிறப்பயே குட்டி குமார் இருக்கிறான் பார்த்தீங்களா, அவன் முன்னாடி வந்துட்டு அவன் குமாரோட அட்டாக் லான்ச் பண்றதுக்கு ப்ரிப்பேர் ஆகிறான்னு சொல்லிட்டு வச்சிங்களேன். அப்போ லூஃபி வந்து ஷாக்கா கிட்ட அந்த ஹேண்ட்கஃபோட கீயை கொடுங்கன்ற மாதிரி அவன் கேட்கறான். நம்ம ஷாக்கா வந்து பார்த்தீங்கன்னா அதை கொடுத்துட்றாரு. கொடுத்துட்டு எப்படியாவது ஸ்டெல்லா மட்டுமாவது ப்ரொடெக்ட் பண்ணுன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் சொல்றாரு. லூஃபி வந்து பார்த்தீங்கன்னா நான் கன்ஃபார்மாக பண்றேன்ற மாதிரி அவன் வந்து சொல்றான். அதுக்கடுத்து லூஃபி லுச்சியை பார்த்துட்டு ஒன்ஸ் நான் ஹேண்ட் கஃப் வந்து எடுத்ததுக்கு அப்புறமா, அதே மாதிரி இவங்களை நம்ம தோக்கடிச்சதுக்கு அப்புறமா நீ வந்து என்ன தோக்கடிக்க முடியலன்ற காரணத்தினால என் ஃப்ரெண்ட்ஸு கிட்ட சண்டைக்கு போக மாட்டலன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம லூஃபி வந்து கேட்கறான். அப்போ ஜோரோ வந்து டே இந்த மாதிரிலாம் பேசினா அவனுக்கு வேலைக்கு ஆகாதான்ற மாதிரி சொல்லிட்டு ஜோரோ சொல்றான். அதுக்குள்ளேயே நம்ம லுச்சி வந்து என்ன பண்றான்னா, கன்ஃபார்ம்டா நான் போய் அவங்களை எதுவுமே பண்ண மாட்டேன்டா, ஏன்னா நான் வந்து உன்னதாண்டா கொல்லணும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம லுச்சி வந்து கடுப்பாயிட்டு லூஃபிட்ட வந்து பார்த்தீங்கன்னா போய் கத்துறான். இதுக்கு அடுத்த சீன் வந்து பார்த்தீங்கன்னா பக்கவான சீனுங்க. அது என்ன சொல்றது எனக்கு தெரியல. ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம குட்டிக்குமா அட்டாக் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தான்ல, அதை வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்றான். அந்த அட்டாக்கும் போயிட்டு வெடிக்குது. வெடிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா ஹேண்ட் கஃப் வந்து பார்த்தீங்கன்னா கீழே கிடக்குது. அப்போ நம்ம லூஃபி வந்து கியர் 4க்கு வந்து பார்த்தீங்கன்னா போறான். அதே மாதிரி நம்ம லுச்சி வந்து அவனோட அவேக்கன் ஃபார்ம் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறான். நம்ம ஜோரோ வந்து 3 சோடை எடுத்து கையில் வச்சுக்கிறான். அதே மாதிரி நம்ம கக்குவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாக் பெஸ்ட் அட்டாக் வந்து லான்ச் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிறான். அதுக்கு அடுத்து நம்ம கக்குவும் ஜோரோவும் வந்து குட்டி மியா கிட்ட போறானுங்க.
அதே மாதிரி நம்ம லூஃபியும் அப்புறமா லுச்சியும் வந்து குட்டி குமா கிட்ட போயிட்டு தனித்தனியா வந்து பாத்தீங்கன்னா அட்டாக் லான்ச் பண்றாங்க. பார்க்கறதுக்கு தரமா இருந்துச்சுங்க. அனிமேஷன் வந்து உண்மையிலே வந்து சூப்பரா பண்ணியிருந்தானுங்க இதுல. ஸோ இதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு தரமான சீனுக்கு போகுது. எங்கன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எல்பஃப்க்கு வந்து போறாங்க. நம்ம ஷாங்ஸ் அண்ணன் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா போறாங்க. ஸோ அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பார்ல உட்காந்து குடிச்சுன்னு இருக்கிறாரு. அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு குட்டி பையன் இருக்கிறான். அதாவது பிளாஷ்பேக் மாதிரின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். நம்ம லூஃபி பிளாஷ்பேக் அப்ப ஷாங்ஸ் கிட்ட போயிட்டு கூட்டு போன்னு சொல்லிட்டு சொல்லுவோம்ல, அதே மாதிரி தான் இங்க பிரசன்ட்ல வந்து எல்பஃப்ல ஒரு குட்டி பையன் வந்து என்ன கூட கூட்டு போன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஷாங்ஸ் கிட்ட வந்து கேட்டுக்கிறான். ஷாங்ஸ் வந்து எப்பயும் போல இல்ல நான் வந்து கூட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கலாச்சினுக்கிறாரு அவனை. அப்போ ஒருத்தவன் பாருக்குள்ள ஓடி வந்துட்டு ஷாங்ஸ் கிட்ட அந்த புறம்போக்கு வந்து எங்களை அட்டாக் பண்றான், இதே மாதிரி போச்சுன்னா இது வந்து ஒரு வாரா மாற்று வாய்ப்பு இருக்குது, என்ன பண்றது நம்மன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவன் வந்து ஷாங்ஸ் கிட்ட கேட்கறான். நான் கிட்ட வந்து புறம்போக்குன்னு சொன்னதுக்கு காரணம் அவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லி திட்டின்னு தான் வந்து சொல்லுவான். ஸோ அதுக்காக நான் வந்து பார்த்தா அந்த மாதிரி சொன்னேன். ஓகேங்களா? அப்போ ஷாங்ஸ் அதை கேட்டு என்ன சொல்றாருன்னா, இது நல்ல டைமிங்கா கெட்ட டைமிங்கான்னு சொல்லிட்டு எனக்கே தெரியல, நம்மளே கிளம்பிட்டு தான் ரெடி ஆகின்னு இருந்தோம். ரொம்ப நாளைக்கு அப்புறமா நான் வந்து என்னோட பழைய ஃப்ரெண்ட்ஸை வந்து மீட் பண்ணேன். நாங்க ரெண்டு பேருமே ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு நினைச்சிருந்தோன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அதாவது நம்ம ஷாங்ஸ் அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா டோரியம் ப்ரோகி இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அவர் நினைச்சிருந்துக்கிறாரு. அதே மாதிரி டோரியம் ப்ரோகியுமே ஷாங்ஸ் அண்ணன் இறந்துட்டான்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சிருந்துக்கிறாங்க. நம்ம ஷாங்ஸ் அண்ணன் வந்து அவங்கள நினைச்சதுக்கு காரணம் இருக்குது. ஏன்னா வந்து லிட்டில் கார்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தாங்க, சண்டை போட்டுக்கிறதுனால வந்து வெளியே வரல. ஸோ வெளி உலகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருந்தாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. ஆனால் நம்ம ஷாங்ஸ் அண்ணன் இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம டோரியம் ப்ரோகி ஏன் நினைச்சாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. எதுக்காக அந்த டைலாக் வந்து நம்ம ஷாங்ஸ் அண்ணன் அப்படி சொன்னாருன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஒரு குழப்பம் இருக்குதுன்னு சொல்லிட்டு வச்சிங்களா. அப்போ பெக்மன் வந்து என்ன சொல்றான்னா, கன்ஃபார்மா அவனுக்கு கடுப்புல இருப்பாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் சொல்றான். அப்போ லக்கி ரோக்ஸ் வந்து என்ன சொல்றான்னா, அதுக்கு யாரு காரணம் சொல்லிட்டு நான் நினைக்கிறேன், நீ தான் கிட்டோட கையை வெட்டினு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து சொல்றான். இது ஆக்சுவலா வந்து வெட்டினானா இல்ல சுட்டானான்னு சொல்லிட்டு தெரியல. ஏன்னா நம்ம பெக்மன் வந்து கையில துப்பாக்கி தான் வச்சிருப்பான், கரெக்டுங்களா? ஸோ ஒருவேளை வந்து ஹாக்கி இன்ஃபியூஸ் பண்ணி சுட்டதுல வந்து நம்ம கிட்டோட கை வந்து புட்டுக்குச்சா, இல்லைனா வந்து திடீர்னு கத்திங்க கிடைச்சி அதை வச்சு அவன் வெட்டி அதில் நம்ம கிட்டோட கை வந்து பார்த்தீங்கன்னா பாதையை வெட்டிச்சான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. பட் நம்ம கிட்டோட கையை வந்து நம்ம பெக்மன் தான் வெட்டி இருக்கிறான். அப்போ நம்ம ஷாங்ஸ் அண்ணன் வந்து நம்ம கிளம்பலான்ற மாதிரி சொல்லிட்டு சொல்றாரு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்து வராங்க. அப்போ நம்ம ஷாங்ஸ் அண்ணன் வந்து என்ன சொல்றாருன்னா, எனக்கு வந்து நீங்க ஹெல்ப் பண்ண முடியுமா டோரி ப்ரோகின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து காட்டுறாங்க. அவங்க இது வரைக்கும் நம்ம லிட்டில் கார்டன்ல தான் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நினைச்சுன்னு இருந்தோம். அவங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி எல்பஃப்க்கு வந்து வந்துட்டு இருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவளை வந்து காட்டுறாங்க. எத்தனையோ வருஷம்னு சொல்லிட்டு சொல்லலாம், அவ்வளோ வருஷம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி அவங்கள வந்து காட்டுறாங்க. அதுக்கு அடுத்து நம்ம ஷாங்ஸ் அண்ணா ஒரு மாசான டைலாக் சொல்றாருங்க. அது கேட்கறதுக்கு ஒரு மாதிரி சீனா இருந்துச்சு. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கிட்ட போயிட்டு இப்போ நான் சொல்ற விஷயத்த வந்து கேளுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்றாரு. அது என்ன விஷயம்னா, அவனுக்கு நான் 2 ஆப்ஷன் தரேன். ஒன்னு என் கூட இங்க சண்டை போட்டு அவன் வந்து சாவறது, அப்படி அது இல்லைன்னா அவன் கிட்ட இருக்கிற ரோடு பானிலிஃப கொடுத்துட்டு அப்படியே திரும்பி ஓட சொல்லு. கேப்டன் கிட்ட இப்ப நான் சொன்ன இந்த 2 ஆப்ஷன்ல இருந்து ஏதாவது ஒன்னு சூஸ் பண்ண சொல்லுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஷாங்ஸ் அண்ணன் சொல்றாரு. இப்ப சீன் வந்து பார்த்தீங்கன்னா அங்க கட் ஆயிட்டு நம்ம கிட்ட வந்து போகுது. அப்ப கில்லர் வந்து அவங்க கிட்ட என்ன கேக்குறான்னா, போன வாட்டி அவங்க கிட்ட சண்டைக்கு போனப்ப ஷாங்ஸை கூட நம்மளால பார்க்க முடியல, அதுக்குள்ளே நம்ம வந்து அடிச்சு துரத்திட்டாங்க. இந்த வாட்டி நம்மள அவ்வளவு சிம்பிளா விட்டுற மாட்டாங்க, கன்ஃபார்ம் இந்த வாட்டி நம்மள கொன்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கில்லர் வந்து சொல்றான். அப்ப கிட்டு வந்து என்ன சொல்றான்னா, அது நான் தோத்தாதானன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா சிரிக்கிறான் கேவலமா. இது நான் சொல்லவே தேவையில்ல, கன்ஃபார்மா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். கிட்டு வந்து ஒரு எம்பரரை தோக்கடிச்சதுனால இருக்கிற எல்லா எம்பரையும் நான் எல்லாம் தோக்கடிக்க முடியும்னு சொல்லிட்டு அந்த ஒரு அதப்புல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷாங்ஸ் அண்ணன் கிட்ட வந்து சண்டைக்கு போறான். அதோட ரிசல்ட் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கன்ஃபார்மா ஆல்ரெடி தெரிஞ்சிட்டு இருக்கும். இது ஸ்பாய்லரும் கிடையாது, ஒன்றும் தெரியாது, பட் எதுவும் சொல்லப்பட்டு கிடையாது. அவன் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ தைரியமா நான் வந்து தோக்க மாட்டேன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து சொல்றான். அதோட வந்து பார்த்தீங்கன்னா வந்து எபிசோட முடிச்சிடறாங்க. ஸோ இதுக்கு அடுத்து வரப்போற சீன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மா தரமா இருக்க போகுது. ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஷாங்ஸ் அண்ணன் கிட்ட சண்டை போட போறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட விட்டு தருங்க அவங்க கடை ஒரு வெண்டக்கா. நம்ம ஷாங்ஸ் அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறதே வந்து ஆர்வமா இருக்குது. அது எப்படி சொல்றதுன்னு சொல்லிட்டு தெரியல, நீங்க வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ இந்த எபிசோட் பார்த்தப்போ வந்து எப்படி ஃபீல் ஆச்சு, நம்ம ஷாங்ஸ் அண்ணனை ரொம்ப நாள் கழிச்சு காட்டியிருந்தாங்க. எப்பயும் வருஷம் கழிச்சு தான் காட்டுவாங்க. இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்டாக நாள் கழிச்சு காட்டியிருக்காங்க. ஏன்னா கொஞ்சம் எபிசோட் மட்டும் தான் காட்டினாங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காட்டியிருக்காங்க. திருப்பி நம்ம ஷாங்ஸ் அண்ணனை பார்த்தது உங்களுக்கு வந்து எப்படி ஃபீல் ஆச்சு, அதே மாதிரி முன்னாடி செராஃபிம்ஸ் கூட சண்டை போட்டாங்க பார்த்தீங்களா, அந்த சண்டை பார்க்குறப்போ உங்களுக்கு வந்து என்ன தோணுச்சு, அந்த அனிமேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையை ரொம்ப பிடிச்சிருந்துங்க. உங்களுக்கு வந்து பிடிச்சதா இல்லைன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒன் பீஸ் பார்ப்போம், அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு இந்த எபிசோட் பார்த்தப்போ அவங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னு சொல்லிட்டு மறக்காம கேளுங்க. ஸோ நான் இன்னொரு மாசான வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ற வரைக்கும் டாடா.